அனைவருக்கும் வணக்கம். தகுதியும் திறனும் அதிகாரமும் நிறைந்தவர்களிடம் போய் கேளுங்கள் என்று மாண்புமிகு பிடிஆர் அவர்கள் இன்றைய தினம் சட்டப்பேரவையில் பேசியிருக்கக்கூடிய பேச்சு பெரும் அதிர்வலையையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. திமுகவுக்குள் இருக்கக்கூடிய உட்கட்சி விவகாரம் சட்டப்பேரவை வரைக்கும் எதிரொலித்திருக்கிறதை தெளிவாக பார்க்க முடியுது. அது பற்றி தான் விரிவாக பேச போகிறேன். பொதுவாக சட்டப்பேரவையில் சட்டமன்ற உறுப்பினர்கள், அது ஆளுங்கட்சியின் உறுப்பினர்களாக இருக்கட்டும், எதிர்கட்சியின் உறுப்பினர்களாக இருக்கட்டும், தங்களுடைய தொகுதி சார்ந்த பிரச்சனைகளை, கேள்விகளை, கோரிக்கைகளை எல்லாம் சட்டப்பேரவையில் அவர்கள் எழுப்புவது வழக்கமான ஒன்று. அப்படி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அவர்களுடைய கேள்விகளை, கோரிக்கைகளை வைக்கிற போது அந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் அதற்கான பதிலை கொடுப்பார்கள். அப்படித்தான் இன்றைய தினம் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தங்களுடைய கேள்விகளை கேட்கிறார்கள். அதனுடைய ஒரு பகுதியாக கூடலூர் சட்டமன்ற உறுப்பினர், அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் பொன் ஜெயசீலன் அவர்கள் ஒரு கேள்வியை எழுப்புகிறார். அதாவது தன்னுடைய தொகுதியில் படித்த இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்களுக்கான ஒரு வேலைவாய்ப்பை உருவாக்கிட கூடலூர் சட்டமன்ற தொகுதியில் ஒரு ஐடி பார்க், ஒரு தகவல் தொழில்நுட்ப பூங்கா அமைத்து தர வேண்டும் என்கிற கோரிக்கையை வைக்கிறார். அப்போ அவருடைய கோரிக்கைக்கு அந்த துறை சார்ந்த அமைச்சர் மதிப்பிற்குரிய பிடிஆர் அவர்கள் பதில் சொல்கிறார். பொதுவாக இது போன்ற கோரிக்கைகள் எல்லாம் வைக்கப்படுவது இயல்பான ஒன்று தான். அப்படி கோரிக்கைகள் சட்டப்பேரவையில் வைக்கப்படுகிற போது துறை சார்ந்த அமைச்சர்கள் என்ன மாதிரியான பதில்களை எல்லாம் சொல்வார்கள் என்றால், அந்த ஐடி பார்க் என்றால் ஐடி பார்க்குக்கான திட்டம் இருக்கிறது என்றால் அது இருக்கிறது, விரைவில் அது நடைமுறைப்படுத்தப்படும் என்று சொல்வார்கள். அப்படி இல்லை என்றால் தற்போதைக்கு அது குறித்து எந்த திட்டமும் இல்லை என்று சொல்லி ஒரு பதிலை சொல்லலாம். இப்படி சில பதில்களை அமைச்சர்கள் சொல்லலாம். இதுதான் வழக்கமான ஒன்று, வாடிக்கையான ஒன்று. ஆனால் அதற்கு நேர் எதிராக அமைச்சர் பிடிஆர் அவர்கள் என்ன பதிலை சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, சட்டப்பேரவை தலைவர் சபாநாயகர் அப்பாவு அவர்களிடத்தில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஏற்கனவே இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரிலே நான் சொல்லியிருந்தேன், என்னுடைய துறை சந்திக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாம் நான் சொல்லியிருந்தேன், நீங்கள் சரியாக நிதி எதுவுமே வர்றதில்லை என்கிற தகவல்கள் எல்லாம் நான் சொல்லியிருந்தேன். இப்போ இந்த ஐடி பார்க் விவகாரம், நான் ஐடி துறையினுடைய அமைச்சராக இருந்தாலும் என்னுடைய துறையின் கீழ் எல்லா தகவல் தொழில்நுட்ப பூங்காக்களும் என்னுடைய துறையின் கீழ் வரல, மற்ற மாநிலங்களை போல் இங்கே இல்லை, அது ஒரு அசாதாரணமான ஒரு சூழலாக இருக்கிறது. என்னுடைய துறையில் டைடல் பார்க், நியோ டைடல் பார்க் போன்ற சில துறைகள் மட்டும்தான் இங்கே இருக்குது, மற்றதெல்லாம் என்னுடைய துறையில் இல்லை, அதற்கான நிதியும் சரியாக வர்றதில்லை. எனவே நிதியும் அதிகாரமும் திறனும் இருக்கக்கூடிய நபர்களிடம் அதை கேட்டால் அதற்கான தீர்வு கிடைக்கும் என்று சொல்லி சட்டப்பேரவையிலேயே பேசியிருக்கிறார் பிடிஆர் அவர்கள். பிடிஆர் அவர்களுடைய இந்த பேச்சு தான் பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கிறது. ஏன் பிடிஆருடைய இந்த பேச்சு பேசு பொருளாக மாறி இருக்கிறது என்றால், பிடிஆர் ஏற்கனவே தமிழ்நாட்டினுடைய நிதி அமைச்சராக இருந்தார். நிதி அமைச்சராக இருந்த பிடிஆரை அந்த துறையிலிருந்து அவரை மாற்றி, அவருடைய இலாகாவை மாற்றி அவரை தகவல் தொழில்நுட்பத்துறையினுடைய அமைச்சராக வைத்தார்கள். தகவல் தொழில்நுட்பத்துறையினுடைய அமைச்சராக அவரை மாற்றியதுமே பிடிஆரை டம்மி ஆக்குவதற்காகத்தான் இந்த துறைக்கு அவரை மாற்றினார்கள் என்கிற விமர்சனங்கள் எல்லாம் அதிக அளவில் வைக்கப்பட்டது. அதற்கு சொல்லப்பட்ட காரணம் என்னன்னா, பிடிஆருடைய உரையாடல், சபரீசன் மற்றும் உதயநிதி ஸ்டாலின் போன்றவர்களுடைய அவர்கள் சம்பந்தப்பட்டு பேசிய பிடிஆருடைய உரையாடல், கிட்டத்தட்ட 30,000 கோடி அளவிற்கு பணம் ஊழல் நடந்திருப்பதாக, முறைகேடுகள் நடந்திருப்பதாக பிடிஆருடைய அந்த ஆடியோ இருக்கிறது இல்லையா, அந்த சர்ச்சையான ஆடியோ, அது வெளியானதும் தான் அதற்கு பழி தீர்க்கும் விதத்தில் தான் அவரை டம்மியாக்குவதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்கிற விமர்சனங்கள் பரவலாக பலராலும் வைக்கப்பட்டது. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல பிடிஆர் அவர்கள் இப்படி ஒரு பதிலை பேசியிருப்பது நேரடியாகவே உதயநிதி ஸ்டாலினை டார்கெட் செய்துதான் இந்த கருத்தை பேசியிருப்பதாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. பிடிஆருடைய இந்த கருத்தை பாருங்களேன், என்ன சொல்றாருன்னா, அதிகாரமும் திறனும் நிதியும். அப்போ அதிகாரம், திமுகவினுடைய அதிகார மையமாக இன்றைக்கு யார் இருக்கார் என்றால் எல்லோருக்குமே தெரியும், உதயநிதி ஸ்டாலின் தான் இருக்கிறார். சபரீசனையும் சொல்லலாம். இப்போ நேரடியாக யார் இருக்கார் என்றால் உதயநிதி ஸ்டாலின் தான். முதலமைச்சராக ஸ்டாலின் அவர்கள் இருந்தாலும் உதயநிதி ஸ்டாலின் தான் இப்போ எல்லாமே, அவரை முதன்மை நபராக கட்டமைக்கக்கூடிய வேலைகள் தான் தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறது. அது எல்லோருமே தெரியும். உதயநிதி ஸ்டாலினுக்கு ஆதரவாக இல்லாமல் அவருக்கு எதிராக இருக்கக்கூடிய நபர்கள் யாரும் கட்சியில் தாக்கு பிடிக்க முடியாது என்பது எல்லோருக்குமே தெரிந்த செய்தி தான். அப்படித்தான் பிடிஆரும் டம்மியாக்கப்பட்டார். அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, அதிகாரம் இருக்கிறவங்கள்ட்ட போய் கேளுங்க, என்கிட்ட ஒன்றுமே இல்லை, நானே ஒரு டம்மியான ஒரு அமைச்சராகத்தான் இங்கே இருக்கிறேன், என்னால் எதுவும் செய்ய முடியாது என்று சொல்லியிருப்பது என்பது, போங்க எதுனாலும் போய் உதயநிதி ஸ்டாலின்கிட்ட கேளுங்க,
அவருடைய கட்டுப்பாட்டில் எல்லாம் இருக்கிறது என்பதைத்தான் மறைமுகமாக பிடிஆர் சொல்லப்பட்டதாக பேசப்படுகிறது. அடுத்து திறனும் நிதியும். இந்த திறனும் நிதியும் யாரை குறிப்பிடுறார்? இவர் நிதி அமைச்சர், ஏற்கனவே இவர் தான் இருந்தார், நிதி அமைச்சராக இருந்தார். தற்போது தங்கம் தென்னரசு அவர்கள் நிதி அமைச்சராக இருக்கிறார். ஏற்கனவே பிடிஆர் என்ன சொல்லியிருந்தார்? என்னுடைய துறைக்கு நிதி சரியாக வர்றதில்லை என்று சொல்லியிருந்தார். அப்போ நிதி யார் வசம் இருக்கிறது? நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு. போங்க அவர்கிட்ட போய் கேளுங்க. இப்போ நான் நிதி அமைச்சராக இல்லை, என்னை நிதி அமைச்சரிலிருந்து இவர்கள் நீக்கினார்கள், அதற்கு சரியான ஒரு காரணம் இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை, அதுவும் எல்லோருக்கும் தெரியும். ஆனால் இப்போ நான் நிதியமைச்சராகவும் இல்லை, நிதி வரல, நிதி சார்ந்த முடிவுகளை நான் எடுக்க முடியாது, அதனால் நிதி அமைச்சர்கிட்ட போய் கேளுங்க என்கிற ஒரு பதிலும் இதில் இருக்கிறது. அதை தாண்டி இன்னொரு வார்த்தை திறன். திறன் என்று யாரை சொல்கிறார்? திறன் இருக்கக்கூடிய நபர் என்று யாரை சொல்கிறார்? அந்த பேச்சிலேயே பிடிஆர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, மற்ற தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள் எல்லாமே தொழில்துறை வசம்தான் இருக்கிறது என்று. தொழில்துறை யாரிடம் இருக்கிறது? டிஆர்பி ராஜா அவர்களிடம் இருக்கிறது. போங்கங்க போய் அவர்கிட்ட கேளுங்க. தங்கம் தென்னரசிடமும் உதயநிதி ஸ்டாலினிடமும் டிஆர்பி ராஜாவிடமும் கேளுங்கள். அவர்கள்தான் உங்களுடைய கேள்விக்கான பதிலை தரக்கூடிய அதிகாரத்தில் இருப்பவர்கள். நான் சும்மா டம்மியாக தான் இருக்கிறேன் என்று பிடிஆர் பேசியிருப்பது திமுகவுக்குள் பெரிய ஒரு பூதாகரத்தை கிளப்பி இருக்கிறது. ஏற்கனவே பிடிஆரை டம்மியாக்கி வைத்திருக்கிறது திமுக. எந்த தகுதியும் இல்லாத ஸ்டாலினுடைய மகன் என்கிற ஒரே தகுதியை மட்டுமே வைத்து உதயநிதி ஸ்டாலின் மேலே வந்து கொண்டிருக்கிறார். அவரை ஒரு அதிகார மையமாக மாற்றி கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் எந்த தகுதியும் இல்லாத உதயநிதி ஸ்டாலினுக்காக தகுதி வாய்ந்த ஒரு திறமையான ஒரு ஆளுமை மிக்க நபரான பிடிஆர் பழிவாங்கப்படுகிறார், டம்மியாக்கப்படுகிறார். திமுகவில் அறிவான நபர்கள் இருப்பதே ஒரு சிலர் தான் இருக்கிறார்கள். அவர்களையெல்லாம் உதயநிதி ஸ்டாலினுக்காக இப்படி நீங்கள் பலி கொடுத்தால் எப்படி கட்சி வளரும், கட்சி எப்படி அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும் என்கிற விமர்சனங்கள் எல்லாம் வைக்கப்பட்டிருந்த சூழலில் தான் பிடிஆர் ரொம்ப நாளாக அமைதியாக இருந்துட்டு இப்போது வெளிப்படையாக வெகுண்டல ஆரம்பித்திருக்கிறார். இதைவிட வெளிப்படையாக பிடிஆரால் பேச முடியாது. சபாநாயகர் அப்பாவு அவர்கள் அவருக்கு புரிந்து விட்டது பிடிஆர் எதை சொல்கிறார், யாரை நோக்கி கேள்விகளை வைக்கிறார், யாரை குறிப்பிட்டு இந்த கருத்துக்களை பேசுகிறார் என்பது சபாநாயகருக்கு புரிந்த காரணத்தால் தான் சபாநாயகர் உடனடியாக என்ன சொன்னார் அப்படின்னா, சட்டப்பேரவை உறுப்பினர் ஒரு கோரிக்கையை வைக்கிறார், அதற்கு சட்டப்பேரவை அமைச்சர் நீங்கள் அதற்கான பதிலை சொல்லணும், நீங்கள் கொஞ்சம் நேர்மறையாக நீங்கள் பேசினா சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அவர்கள் மனநிறைவாக இருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்கள் முதலமைச்சரோடு கலந்தாலோசித்து நீங்கள் முடிவு பண்ணி நீங்கள் பேசணும், இப்படி வெளிப்படையாக பேசுகிறது எப்படி என்கிற ஒரு கருத்தை சபாநாயகர் பேசியிருப்பதன் மூலமாக கட்சிக்குள்ளாடி சிக்கல் இருக்குங்க, அதை இப்படி பொத்தாம் பொதுவாக சட்டப்பேரவையில் பேசுறது, அதே கட்சியினுடைய தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களிடம் கலந்தாலோசனை பண்ணி தானே நீங்கள் பேசியிருக்கணும், இங்கே இப்படியா பேசுது என்று சொல்லி சபாநாயகர் அப்பாவு அவர்கள் தன்னுடைய கட்சிக்கான விசுவாசத்தை வெளிப்படையாக அங்கே காட்டியிருக்கிறார். பிடிஆரை விமர்சனம் செய்து நான் கட்சிக்கானவன், நான் பிடிஆர் பக்கம் அல்ல, நான் உதயநிதி ஸ்டாலின் பக்கம்தான் நிற்கிறேன் என்பதை சபாநாயகர் அந்த இடத்தில் வெளிப்படையாக காட்டியிருக்கிறார். ஐயா ஸ்டாலின் அவர்கள் என்ன பேசினார் தெரியுமா? எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சியை நான் நடத்தி கொண்டிருக்கிறேன் என்று. உங்கள் கட்சியினுடைய அமைச்சரே குறை சொல்கிறார், எனக்கு நிதி தரல, எனக்கு நிதி தரவில்லை என்றால் என்னுடைய துறையே ஒரு மாற்றாந்தாய் துறையாக பார்க்கிறீர்கள் என்கிற குற்றச்சாட்டை தான் வைக்கிறார். உதயநிதி ஸ்டாலினை மறைமுகமாக குறிவைத்து அவர் சொன்னாலும் அது உதயநிதி ஸ்டாலினோடு நிற்காது. அதற்கு முழு பொறுப்பை ஏற்க வேண்டியது யார் தெரியுமா? நீங்கள் தான். ஐயா ஸ்டாலின் அவர்கள் தான் முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டும். என்ன செய்ய போகிறீர்கள்? நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? ஏற்கனவே பிடிஆர் அவர்கள் ஜக்கி வாசுதேவ் குறித்து தொடர்ந்து பேசிட்டு வந்தார். கடுமையான விமர்சனங்கள் எல்லாம் வச்சார். இங்கே ஆரம்ப கட்டத்தில் பிடிஆர் அவ்வளவு காட்டமாக பேசினார் ஜக்கி வாசுதேவ். அந்த பேச்சுகள் எல்லாம் இப்போது இருக்கா? இப்போ இல்லை, அவர் பேசிய ஒரு சில வாரங்கள் பேசினார், அதுக்கப்புறமா அப்படியே அவர் அது குறித்து பேசாமல் அப்படியே கடந்து சென்றார், மௌனமாக்கப்பட்டார். பிடிஆரை பொறுத்த வரைக்கும் இப்போது வேண்டுமானாலும் அவர் பேசுவார், ஜக்கி வாசுதேவை பேசுவார், அவர் எல்லோரையும் எதிர்த்து பேசுவார். அதை செய்யக்கூடிய ஒரு தகுதி வாய்ந்த ஒரு நபர் தான், ஒரு துணிச்சலான ஒரு நபர் தான் அவர். ஆனால் அவர் இருக்கக்கூடிய இடம் சரியான இடம் இல்லை. அவர் அந்த இடத்தில் இருந்தால் இன்னும் அசிங்கப்படுவார். ஏற்கனவே அவரை எவ்வளவு தூரம் அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளவு தூரம் அசிங்கப்படுத்தி விட்டார்கள் இல்லையா? எங்கள் உதயநிதி ஸ்டாலினுக்காக பிடிஆரை அசிங்கப்படுத்துகிறார்கள், டம்மியாக்குகிறார்கள் என்றால் இதை விட ஒரு அசிங்கம் உண்டா அவருக்கு? அந்த பண்பாளருக்கு, கற்றறிந்த நபருக்கு இதை விட ஒரு அவமானம் உண்டா? எப்படி நம்ம இதை பார்க்கறது பாருங்களேன். இதுதான் திமுக, இவ்வளோதான் திமுக.
கருணாநிதியின் குடும்பத்தை தவிர்த்து வேறு யாரும் வளர்ந்து விடக்கூடாது, யாருமே ஒரு ஆளுமையாக வந்து விடக்கூடாது. பிடிஆரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் அமைச்சராக பதவியேற்றதற்கு பிறகு அதிக அளவிலே அவர் மக்களால் கொண்டாடப்பட்டார் என்று சொல்லலாம். மாற்று கட்சியினர் கூட திமுகவில் ஒரு அமைச்சரை புகழ்ந்தார்கள், அவரை பாராட்டினார்கள் என்றால் பிடிஆரை பாராட்டினார். ஏனென்றால் அமைச்சராக பதவியேற்ற அந்த காலகட்டத்தில் வெளிப்படைத்தன்மையோடு செயல்பட்டார், கொஞ்சம் துணிச்சல் அவர் பேசினார். அது மட்டுமல்லாமல் இன்னும் ஒரு கருத்து பரவலாக பேசப்பட்டது என்ன அப்படின்னா, திமுகவிலே பணம் கொடுக்காமல் வெற்றி பெற்ற ஒரே சட்டமன்ற உறுப்பினர் பிடிஆர் தான் என்கிற கருத்துக்கள் எல்லாம் வைக்கப்பட்டது. அப்போ பிடிஆர் வளர்ந்துட்டு வர்றாரு, ஸ்டாலினுக்கு அடுத்தபடியாக கட்சியில் பிடிஆர் தான். பிடிஆர் ஒரு துணை முதலமைச்சராக இருப்பதற்கு தகுதி வாய்ந்த ஒரு நபர். அது மட்டுமல்லாமல் திமுகவில் இன்றைக்கு திமுகவின் தலைவர் ஸ்டாலின் அவர்களை விட தகுதியும் திறமையும் வாய்ந்த நபராக பிடிஆர் இருக்கிறார். பிடிஆருக்கு கட்சியில் முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் என்கிற கருத்துக்கள் எல்லாம் அதிக அளவிலே பேசப்பட்டது. அது ஒரு பெரிய ஒரு பேசுபொருளாக மாறியது. அப்போ பிடிஆர் வளர்ந்து வந்தால் எங்கே உதயநிதி ஸ்டாலினால் பிடிஆர் பக்கத்தில் நிற்கவே முடியாது. எந்த வகையிலுமே உதயநிதி ஸ்டாலினால் பிடிஆருக்கு ஈடு கொடுக்க முடியாது. அப்போ என்ன செய்யணும்? அவரை காலி பண்ணணும். அப்போ காலி பண்ணுறதுக்கு வாய்ப்பு பார்த்து கொண்டிருந்தவர்கள் அந்த ஆடியோ விவகாரத்தை காரணமாக வைத்து காலி செய்து விட்டார்கள். இதுதான் திமுக. உதயநிதி ஸ்டாலினை தவிர கருணாநிதியின் குடும்பத்திலிருந்து கூட ஒருவர் மேலே வந்து விடக்கூடாது என்பதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது, எண்ணமாக இருக்கிறது. இல்லை என்றால் இன்றைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அங்கீகாரங்கள் எல்லாம் யாருக்கு கிடைத்திருக்கும்? கனிமொழி அவர்களுக்கு கிடைத்திருக்கும். கனிமொழி அவர்களும் டம்மியாக்கப்பட்டார், இப்போ பிடிஆர் அவர்களும் டம்மியாக்கப்பட்டிருக்கிறார். இப்போது இந்த விவகாரத்தை திமுக எப்படி கையாள போகிறது? பிடிஆரை மேலும் மேலும் டம்மியாக்க போகிறதா? இல்லை பிடிஆரை டம்மியாக்கினால் இப்போ சட்டப்பேரவையில் பிடிஆர் வெளிப்படையாக பேசியிருக்கிறார், குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறார். இந்த நேரத்தில் பிடிஆர் மீது நம்ம ஏதாவது நடவடிக்கை எடுத்தோம் என்றால் அது நமக்கு எதிராக திரும்பி விடுமோ என்று சொல்லி அமைதி காத்து தேர்தல் வரைக்கும் பிடிஆரை வைத்துவிட்டு அடுத்த சட்டமன்ற தேர்தலில் பிடிஆரை புறக்கணிப்பதற்கான நகர்வுகளில் திமுக ஈடுபட போகிறதா என்பதை பொறுத்திருந்தால் நம்மால் பார்க்க முடியும். எது எப்படியோ இந்த திராவிட முன்னேற்ற கழகம் உதயநிதி ஸ்டாலினுக்காக யாரை வேண்டுமானாலும் புறந்தள்ளும், யாரை வேண்டுமானாலும் காவு வாங்கும், யாரை வேண்டுமானாலும் அவர்கள் ஓரங்கட்டுவார்கள். அவர்களுக்கு உதயநிதி ஸ்டாலினுடைய கைகளில் அதிகாரத்தை கொடுக்க வேண்டும், உதயநிதி ஸ்டாலினை முதலமைச்சராக கொண்டு வர வேண்டும். அது ஒன்றுதான் அவர்களுடைய நோக்கம். அதற்காக கட்சியில் யாரை வேண்டுமானாலும் அவர்கள் ஓரங்கட்டுவார்கள், தூக்கி அடிப்பார்கள் என்பதற்கு பிடிஆர் புறக்கணிக்கப்பட்டு இன்றைக்கு விரக்தியின் விளிம்பில் அவர் பேசியிருக்கக்கூடிய இந்த கருத்துக்களை சாட்சி. பார்ப்போம் பிடிஆர் என்ன முடிவெடுக்க போகிறார், திமுக எதை நோக்கி நகர்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.